ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளின் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த வேளையில கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அநேக துதிகளினாலே உமது கிருபையானது பெருகுகிறது. ஆண்டவரே அப்பா, உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னதான தேவன். ஓ ஹல்லேலூயா. எங்க மத்தியில நீங்க வியாபித்திருக்கிற கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காக உங்களை நாங்க துதிக்கிறோம் ராஜா. உங்களை நாங்க துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருத்துவ தெய்வத்திற்கு முன்பாக இந்த வேளையில நாங்க தெண்டனிட்டு பணிகிறோம், தெண்டனிட்டு பணிகிறோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வேளையில் அடியோரை ஆட்கொண்டு நீர் நடத்திடும் ஆண்டவரே. எங்களை நீர் அனலாக்கும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஜெபவீரன், துதிக்க தூண்டும் துணையாளர். ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் ஜெபவீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறியவா
ஹல்லேலூயா. அவர் நடத்துகிறதான விதங்கள் வெவ்வேறு விதங்கள் தேவ ஜனமே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய எண்ணத்துல என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி மாத்திரம் நம்ம நடந்து கொண்டா அதுமே போதுமானது, போதுமானது. ஓ ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறதான நல்ல ஆவியானவர், எங்களை போதிப்பதான நல்ல ஆவியானவர், மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசுவே, மாறிடாத இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. நம்ம நம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கைக்கு ஒரு மகிமை உண்டு. ஆமென் சொல்லுவோமா? அந்த மகிமை தான் நம்மளை பிரகாசிக்கும், அந்த மகிமை தான் நம்மளை பிரகாசிக்கும். ஒரு இடத்துல எசேக்கியேல் 16வது அதிகாரத்துல ஒரு வசனம் ஒண்ணு உண்டு. நீ என்னதான் நீ அலங்கரிச்சாலும், என்னதான் உன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வெளியே போனாலும் அது என்னுடைய மகிமையினால் வந்தது. ஆண்டவர் சொல்லுவார் என்னுடைய மகிமையினால் அது ஆயிற்று, என்னுடைய மகிமையினால. ஓ ஹல்லேலூயா. என்னால் உண்டானது ஒன்றுமே இல்ல ஆண்டவரே, உம்மால தான் எல்லாமே. பெயர் பிரஸ்தாபம் எதுவாக இருந்தாலும் அது உம்மால் மாத்திரமே, உம்மால் மாத்திரமே. மகிமையின் நம்பிக்கை. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். அழிவில்லாத பெட்டகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நங்கூரம், ஆங்கர். இஃப் இட் இஸ் காட், இஃப் இட் இஸ் ஃபெய்த் ஆன் காட்,
ஆண்டவர் மேல தெய்வத்தின் மேல வைக்கிறதான விசுவாசமா இருக்குமாயின் நம்ம கப்பல் சரியா போகும். நங்கூரம் சரியா இருக்கணும், அந்த ஆங்கர் சரியா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னதான் மேல தழும்பினாலும் அந்த நங்கூரம் என்ன பண்ணும், கீழே இழுத்து பிடிச்சுக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? அசையாது, உங்க கப்பல் அசையாது. போக வேண்டிய இடத்துக்கு சரியா அது கொண்டு போயிடும், சரியா கொண்டு போயிடும். இந்த நங்கூரத்திற்கு அது ஒரு சின்ன ஒரு கப்பலுக்கும் நங்கூரத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதனுடைய சைஸ், அதனுடைய வெயிட் அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம். அதனுடைய ஷேப் அதுதான் முக்கியம். அதனுடைய ஷேப், அது வடிவமைக்கப்படுகிறதான விதம் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே கொண்டு போய் அது அப்படியே போய் நிறுத்திடும். கீழே நம்ம எதன் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? ஒரு வேளை உங்க பயத்தின் மேல நீங்க விசுவாசம் வச்சிருப்பீங்கன்னா, ஐயோ இது நடந்துருமோ, இது நடந்துருமோ, நான் பயந்திருக்கிற காரியம் எனக்கு நடந்துருமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா பயம் உங்களை மேற்கொள்ளும். பயம் நம்ம வாழ்க்கைய மேற்கொள்ளும். ஆனா நம்முடைய விசுவாசத்தை அந்த இயேசுவாகிய நங்கூரத்தின் மேல வைக்கிறப்ப, ஆமேன்னு சொல்லுவோமா, அந்த தெய்வமாகிய நங்கூரத்தின் மேல வைக்கிறப்ப நம்ம அசைக்கப்பட மாட்டோம். தேவ ஜனமே, எவ்வளவு கொந்தளிப்புகள் வந்தாலும் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். ஓ ஹல்லேலூயா. நல்மேய்ப்பர், நம்பிக்கை, நானும் உங்களுடைய ஆட்டுக்குட்டி. சொல்லுவோமா? நல்மேய்ப்பரே நம்பிக்கை, நிறைவானவர் என்னிடத்துல வரும்பொழுது என்னுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி போடுகிறதான ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு போதுமே. எல்லாரும் நிறைவே சொல்லுவோமா? நிறைவே, நிறைவே, நிறைவே. அவர்தான் நிறைவே, அவர்தான் நிறைக்கிறவர், நிறைவான ஆவியானவர். நீர் வரும்பொழுது என் குறைவுகள் எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே. ஆமென். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியமா. சொல்லுங்க, நீங்க வந்தா சூழ்நிலை மாறும். நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியமா. நிறைவே, நிறைவே நீ வருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ
வனாந்தியா பாழானது பாழானது பயிரிடமாகும். நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. பலவீனங்களை மாற்றி பலனாய் மாற்றுகிறவர். பலவீனா பலனாய் மாறுமே. என் சுகவீனா சுகமாய் மாறுமே. சொல்லுங்க, பலவீனம் பலனாய் மாறும். பலவீனா பலனாய் மாறுமே. சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஆமென். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. சாத்தியமாகுமே. வாங்க ஆண்டவரே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. மோசே ஆண்டவர் இடத்துல கதறான், சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு நான் உள்ளவ ஆண்டவரே, என்னால பேச இயலாது, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, என்னால முடியாது. நான் இத்தனை வருஷம் நான் ஆடுகளை மேய்ச்சிட்டேன், எனக்கு இருந்ததான பலன் எல்லாம் போய் நான் இப்ப பலவீனமா இருக்கேன். பலவீனமா இருக்கிறதான இந்த வேளையில இத்தனை லட்சம் ஜனங்களை நீங்க என்ன கொண்டுட்டு வெளியே வர சொல்றீங்க. எனக்கு பேச்சுல நான் வல்லவன் அல்ல, என்னால பேச இயலாது. அந்த பார்வோன் மன்னனுக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது, அவனுடைய வல்லமைக்கு முன்னாடி என்னால நிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு செவியை உண்டாக்கினவர் யார்? உனக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? மோசே உன்னை உண்டாக்கினவர் யார்? இந்த பாதையை அனுமதித்தது யார்? மோசே. நான் தானே உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறேன். மோசே, மோசே உனக்கு முன்பாக செல்ல போவது நான். மோசே என்கிறதான மனுஷனை உங்க பேரை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உங்க பேரை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேவஜனமே. மோசே உனக்கு முன்பாக செல்ல போவது யார்? நான் தானே மோசே, நான் போறேன். உன் கையில நான் ஒரு கோலை கொடுத்திருக்கேன், அந்த கோலை வச்சு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு சாதாரண ஒரு குச்சி, ஒரு சாதாரண ஒரு குட்டி கொம்பு, ஒரு சாதாரண ஒரு கோல். ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ இத தரையில போட்டா அது பாம்பா மாறும், என்ன நினைச்சிட்டு செய், அது மாறும். நீ அதை தூக்கு செங்கடல் முன்னாடி. ஆண்டவர் சொல்றாரு, அது பிளக்கும், அது பிளக்கும். செங்கடல் முன்னாடி போய் மோசே கதறான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே இத்தனை ஆயிரம் ஜனங்கள் முறுமுறுக்குறாங்களே, நான் என்ன செய்யிட்டு என்ன செய்யிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, உன் கையில கோலை கொடுத்தல, தூக்காத. பிளப்பனா பிளக்க மாட்டேனா அதை சொல்லல, அதை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமேன்னு சொல்லுவோமா? அவர் என் ப்ராடக்ட் ரிசல்ட்ட உங்களுக்கு காமிக்க மாட்டார், காமிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படி காண்பிச்சா அவர் தெய்வம் கிடையாது, அவர் சொல்லியோ செய்யாது இருப்பாரோ. நமக்கு எதுக்காக அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றார் தேவஜனமே? எதுக்காக பேதுருவின் இடத்துல சொன்னார், உனக்காக உன் விசுவாசம் தொய்ந்து போகாமல் இருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் பேதுருவே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். பேதுருவின் இடத்துல சொன்ன அதே வார்த்தை தானே தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிறார். மோசேயின் இடத்துல சொன்ன அதே வார்த்தை தானே தேவன் நம்ம இடத்துல சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் தேவஜனமே. ஓ ஹல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்குது அதை வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே.
எங்கேயோ வெளியில இருந்து வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. யாரோ கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. உங்க கையில என்ன இருக்கோ, உங்க கையில என்ன இருக்கோ, யார் கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். whatever you have in your hands, take this word. இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை. அது பலவீனமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றது என்ன? பலவீனத்துல என் பலன் பரிபூரணமாய் உன்னை தாங்கும். பரிபூரணமாய் எழும்பி நிற்போமா இந்த வேளையில? பலவீனா பலனாய் மாறுமே, என் சுகவீனா சுகமாய் மாறுமே. சொல்லுங்க, பலவீனம் பலவீனம் பலவீனா பலனாய் மாறுமே, சுகவீனா சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. As the deer panteth for the waters, Father God, my soul longeth for you, Master. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மாவா ஜிக்குதே. ஆண்டவரே, என் கேடகம் ஆண்டவரே, நீர் மாத்திரமே.
தேவஜனமே உம்மை போற்றுகிறோம். கர்த்தரை போற்றுவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை போற்றுவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை போற்றுவோம். கர்த்தரை போற்றுவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பாதம் வந்து பணிவோம். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். Oh Jesus. Holy. Amen. Holy. Amen. ஆண்டவரே. Holy. ஆராதிப்போம். செய்தியின் சாராம்சமாக வனாந்தரமான உலகில் நான் வறட்சியால் தவிக்கும் வேளையில் நான் வறட்சியால் தவிக்கும் வேளையில் தேவனின் வெள்ளம் கரை புரண்டோட என்னை தாகம் தீர்த்தி. தேவனின் வெள்ளம் கரை புரண்டோட என்னை தாகம் தீர்த்தி. தாகம் தீர்க்கும் தண்ணீரே. தண்ணீர் ஜீவ தண்ணீர். எந்த தாகம் தீர்க்கும் தண்ணீரே. வயல்வெளியாய் மாற்றும் தெய்வமே உம்மில் நான் தாகம் கொண்டேன். வயல்வெளியாய் மாற்றும் தெய்வமே உம்மில் நான் தாகம் கொண்டேன். குழப்பங்களின் மத்தியினில் நான் கலங்கி தவிக்கும் வேளையில் வார்த்தையாம் உணவை கரங்களால் ஈந்து வசனத்தால் குணமாக்கி அப்பம் அப்பம் ஜீவ அப்பம் பசியை போக்கும் அப்பமே
அப்பம் ஜீவ அப்பம் பசி போக்கும் அப்பமே மன்னாவினால் போஷித்திரே உம்மில் நான் நிறைவடைந்தேன் வான மன்னாவினால் போஷித்திரே உம்மில் நான் நிறைவடைந்தேன். ஹல்லேலூயா எனது விலையில்லா பொக்கிஷமே இயேசு விலையில்லா பொக்கிஷமே. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினாலே உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஓ ஹேலே லூயா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓ ஹேலே லூயா, ஹேலே லூயா. எங்கும் எங்கும் வியாபித்து இருக்கிறதான எங்கள் அருமை தெய்வமே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹேலே லூயா, ஹேலே லூயா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். ஓ ஹேலே லூயா. நாம் கேட்காத காரியங்கள் நமக்குள்ள நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. தேவ ஜனமே, நம்ம எந்த நிலையில வந்திருந்தாலும், எவ்வளோ கவலையோ எவ்வளோ உரசல்கள் அதன் மத்தியில வந்திருந்தாலும், ஓ ஹேலே லூயா, நாம் தேவனை துதிக்க 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 அந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருடைய இன்னொரு நாமம் என்ன தெரியுமா? நன்மை. நன்மை. தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாம் வாஞ்சையும் தவணுமாய் இருக்கும் பொழுது தேவன் அவனை நன்மையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த நன்மையினால நம்முடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தை அவர் நிரப்புவார். ஓ ஹேலே லூயா. துதியில் அவ்வளவு ஒரு கிருபை, அவ்வளவு ஒரு மேன்மை, தயவு இருக்கிறது. ஓ ஹேலே லூயா. நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம், களி கூர்ந்திடுவோமாக, மகிழ்ந்திடுவோம், துதியை சாற்றிடுவோம். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த களிகூறுகிற அனுபவத்தை தேவன் சபையில வைத்திருக்கிறார் தேவ ஜனமே. ஓ ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை நான் போற்றிடுவேன், உம்மை போல தேவன் பூமியில் நான் அறிந்திடவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எத்தனையோ பேரை வணங்கிட்டு வந்திருக்கிறோம்ல, நிறைய பேரை வணங்கிட்டு வந்திருக்கோம்ல. நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. ஒரு சில பேர் குடும்பத்தில் அப்படி இருக்க மாட்டீங்க. பெந்தகோஸ்தே அனுபவத்திலே இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனால் பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இல்லாதவங்க, வேறு வேறு சமயத்திலிருந்து வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. வெவ்வேறு விக்கிரகங்களை வணங்கியும், வெவ்வேறு எதையோ சாமின்னு சொல்லி வணங்கியும், ஆனால் அதன் மத்தியிலிருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து, நான் தான் உன் தகப்பன், நான் தான் உன் தாய், நான் தான் உன், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். Who am I Lord? அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் யார் ஆண்டவரே, என்னை நீங்கள் நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிக்கிறதுக்கும் நான் எம்மாத்திரம் அப்படின்றான். எவ்வளோ அதை உணர்ந்து அந்த வார்த்தைகளை உதிர்க்கிறாரு. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த நிலையில் நீங்கள் என்னை வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். மாத்திரம் நம்பிடுவேன்.
பணிகிறோம் ஐயா. ஐயா உமக்கு முன்பாக பணிகிறோம், தெண்டனிட்டு பணிகிறோம் ராஜா. அந்த பிதாவை, இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய திரியேக தெய்வத்தை பணிகிறோம். காருண்ய நாதா, கனீந்த நாதா, ஸ்நேக நாதா, எனக்குள்ளே நின்று என்னோடு சேர்ந்து கர்த்தாவே எனக்குள்ளே வாசம் செய்கிறதான எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வேளையில ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. உமக்கு பிரியமில்லாத அசுசிகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகும்படி செய்யுங்க, என்னை விட்டு நீக்கி விடுங்க. சொல்லுங்க, நம்ம வாஞ்சையோடு கூட கேட்போம்னா நமக்குள்ள இருக்கிறதான அசுசிகளை தேவன் நீக்கி விடுவார். தன்னைத்தான் நிதானிக்கிறவன், ஓ ஹல்லேலூயா, நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். தன்னைத்தான நிதானிக்கணும், நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேணும் தேவஜனமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவை ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். ஆவியை ஆராதிப்பேன். ஆராதனை
எங்கள் இதயங்களை ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக பணிகிறோம். எங்களுடைய நிந்தைகளை எல்லாம் நீக்கினவர், நிந்தைகளோடு நம்மை திரும்பி அனுப்புவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நான் நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் மேலாய் நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவருடைய நன்மையினாலையும் அவருடைய கிருபையினாலையும் அவருடைய தயவுனாலையும் அவருடைய பூரிப்பினாலையும் ஆனந்த தைலத்தினாலையும் அபிஷேகிக்கிறதான தேவன். நன்றி ஐயா.